ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாலமட். ரீசெண்டாக சோனிலேருந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தோட அஃபீஷியல் டீசர் கட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரெய்லர் கட்டில் இருக்கிற ட்ரெய்லர் கட்டை தான் டிகோடிங் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேனே ஸ்பைடர்மேன் ஹோம் மேடில் செஞ்ச சூட்டில் உட்காந்து எம்ஜேவும் அவரோட ஃப்ரெண்டையும் பார்க்குறாங்க. ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் பார்த்தவங்களுக்கு தெரியும், 2 பேருக்கும் எம்ஐடியில் சீட்டு கிடச்சிருக்கும். ஆனால் அவங்க ஸ்பைடர்மேன் ஃப்ரெண்டுனால ஏற்றிருக்க மாட்டாங்க. ஸ்பைடர்மேன் மாஸ்க் போட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி பறக்கிறாரு. அதில் ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க கண்ணு கிட்ட மாஸ்க்குள்ளே. அது செம்மையாக இருக்கும், செம்ம ஷாட் அது. அதுக்கப்புறமா பீட்டர் பார்க்கர் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு சீட் வச்சிருப்பாரு. ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்லேயும் அந்த லெட்டர் வச்சிருப்பாரு. அந்த லெட்டர் இப்போ வரைக்கும் கையில் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பீட்டர் பார்க்கர் ஹேர் அதிகமாக வளர்த்து வச்சிருக்காரு. தனிமையை மட்டுமே உணர்ந்து டிப்ரெஷனில் வச்சு வளர்த்துருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு நியூஸ் சேனல் கட்டுறாங்க. அந்த நியூஸ் சேனலில் ஸ்பைடர்மேன் ஒரு சாவி கொடுக்குறாங்க மேயர் கிட்ட. ஸ்பைடர்மேன் அந்த சாவியை திரும்பி எடுத்து கொடுத்துட்டாரு, காப்பாற்றிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பில்டிங்லேருந்து கீழே குதிக்கிற சீன் ஒன்று இருக்கும். அந்த சீன் பார்க்கவே ஸ்பைடர்மேன் அமேசிங் ஸ்பைடர்மேன் மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஃபைட் சீன் கட்டுறாங்க. அதில் அதே அமேசிங் ஸ்பைடர்மேனில் வர சீன் வச்சிருக்காங்க. அதில் ஸ்பைடர்மேனுக்கும் பனிசருக்கும் சண்டை நடக்குது. அதுக்கப்புறமா பீட்டர் பார்க்கர் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசலான்னு பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா ஸ்பைடர்மேனுக்கு ஒரு மாதிரி ஆகுதுன்னு மயக்க மூட்டு கீழே வராரு. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் வலையிலிருந்து வெளியே வராரு. கூடு கட்டி வாழ்ந்துருப்பாரு போல. அந்த ஷாட்ல பீட்டர் பார்க்கர் வந்து ஸ்பைடர்மேனை வெப் ஷூட்டிங் பண்ணி பார்ப்பாரு. வெறுங்கையில் வராது, அவருக்கு வெறுங்கையில் வராது வெப் ஷூட்டிங். அதே மிஷின் வச்சு தான் மேக் பண்ணுவார். இதுல என்னன்னா, இந்த கூடு கட்டின பிறகுதான் அவர் உடம்பு ஆறுதல் ஏற்பட்டு சிலந்தி அவர் கையிலிருந்து வெளியே வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்கானிக்காவே. அது என்ன எதனால ஆச்சு அப்படிங்கிறத நம்ம ஹல்க் ப்ரூஸ் பேனர் கிட்ட போய் கேட்கலான்னு போறாரு. ப்ரூஸ் சொல்றாரு, டிஎன்ஏல நியூட்ரேட் ஏற்படுறதுனால இப்படி ஆகும், நிறைய பாதிப்பு கூட ஏற்படலாம், அதுல இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது கூட வாய்ப்பு உண்டு, இல்லைன்னா கஷ்டம் தான். அதுக்கப்புறமா ஒரு இடத்துல போய் காப்பாற்ற போறாரு. அங்க கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதோட சேர்ந்து ஸ்கார்பியனும் சேர்ந்து சண்டை போட போறாரு. அந்த ஷாட்டு பயங்கரமா இருக்க போகுது. ஸ்பைடர்மேன் ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் சும்மா தரமா இருக்கு. பல்டி எடுக்க ரிப்பீட்லாம் அதெல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கடைசியில நிஞ்சாவோடலாம் ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நிஞ்சா ஃபைட்ல தான் நம்மளோட ஜாக்கி சான் கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாரு. இந்த சீனு கூட கிளைமேக்ஸா இருக்கும். ஏன்னா ஃபேஸ் மாஸ்க் போடாம இருந்திருக்காரு. அதனால தான் சொல்றேன். உங்களுக்கு யாரெல்லாம் ஸ்பைடர்மேன் பிடிக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம வாழ மாட்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பாய்.